Hi, this is Santosh. Welcome to English Abaka. நம்ம இன்னைக்கு CBSE Class 12 English bookல இருக்கக்கூடிய 6th chapter on the face of it summary தான் பார்க்க போறோம், which was written by Susan Hill. இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி. இதுல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு moral நமக்கு கன்வே பண்ணிருக்காங்க. அதாவது நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு விதமான காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்கும். ஸோ கம்பேர் பண்ணியும் பார்ப்போம், இல்லைன்னா நம்ம நார்மலாவே கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நம்மளுடைய கண் இப்படி இருந்திருக்கலாம், நம்ம ஹைட்டா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்கும். இந்த ஸ்டோரியிலும் பார்த்தீங்கன்னா ஒரு டீனேஜ் பாய் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல அவனுடைய ஃபேஸில் லைட்டாக ஆசிட் பட்டு அது கொஞ்சம் பர்ன் ஆகிடுச்சு. ஸோ இவனுக்கு இருக்கக்கூடிய காம்ப்ளெக்சிட்டி இவனால் மற்ற மக்களை ஃபேஸ் பண்ணவே முடியலை. ஸோ இவன் ரொம்பவே பயந்துட்டு இருக்கான். இந்த பையனுடைய மென்டாலிட்டிஸ் எப்படி ஒரு ஓல்ட் மேன் அதை சேஞ்ச் பண்ணுறாருன்றது தான் இந்த ஸ்டோரியோட கான்செப்ட். சரி வாங்க ஸ்டோரிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆத்தரை பற்றி ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். ஆன் ஃபேஸ் ஆஃப் இட் வாஸ் ரிட்டன் பை சூசன் ஹில்.